Hi friends, நம்ம லாஸ்ட் vlog வந்து நாஞ்சில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டிராவல் பண்ணி வந்திருப்போம். அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த vlog பார்க்கறதுக்கு மேல நான் கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நாகர்கோவில் ஜங்ஷன்ல தான் இருக்கோம். அந்த vlogலயே சொல்லிருப்பேன் நைட் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போறோம்னு. எங்க டிராவல் பண்ண போறோம்னா கொங்கு தேசமான கோயம்புத்தூர் தான் இன்னைக்கு நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம். அதுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிற ட்ரெயின் தான் என்னன்னா நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து நான் vlog பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் பிளான் பண்ணும்போது ஏதாச்சும் பிளான் கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதற்கான தருணம் வந்து அமைஞ்சிருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம ஆன்போர்ட் பண்ணி ஜேர்னி எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8:45 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயினோட டைம்னா 9:55 இங்கிறது டிபார்ட் ஆகும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே வச்சு பேசலாம். சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். லோகோ ஷாட் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை சூப்பராக லீட் பண்ண போகிற லோகோ யாருன்னா நம்ம ரெட் ரேஞ்சர் BAP4 அரக்கோணம் தாங்க லீட் பண்ண போகிறாரு. இடையில எங்கேயுமே லோகோ சேஞ்சும் கிடையாது. இவர் தான் எண்ட் டு எண்ட் வந்து ஆன் டியூட்டியில் இருப்பார். நம்ம ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா லோகோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு SLRT கம்பார்ட்மெண்ட் ப்ளஸ் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 அண்டர்சர் கம்பார்ட்மெண்ட். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப ஜாம்பாக் ஆகலை. மணி இப்போ 9:05 ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு HA1 AC 2 டயரும் AC ஃபஸ்ட் AC மெர்ஜான மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, ஒரு செகண்ட் AC, 2 தேர்ட் AC, அதுக்கப்புறம் 12 ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி கடைசி 2 அண்டர்சர்டு ஒரு SLRT கம்பார்ட்மெண்ட்டு. இந்த ட்ரெயினில் நான் புக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் தாங்க. ஸ்லீப்பரில் வந்து S8. ஸோ கவுண்டர்கிட்டையே S8ல் வந்து வேறு என்னங்க விளாகர் சீட் தான். S8ல் சைட் லோயர் வித் எமர்ஜென்சி எக்ஸிட்டோட. நம்ம ட்ரெயினோட ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துருவாங்க. ட்ரெயின் நம்பர் 22667 நாகர்கோவில் ஜங்ஷன் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். டெய்லி ரன்னிங் ட்ரெயின்னா டெய்லி நைட்டு 9:55 நாகர்கோவில் எடுத்து அடுத்த நாள் காலையில் 7:15 வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகுறாங்க. ஸோ டோட்டலாக 533 கிலோமீட்டர் வந்து 9 hours 20 minutes வந்து ரீச் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் ஒன்று சொல்கிறேன். நாகர்கோவில் ஜங்ஷனில் வந்து அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் இருக்குங்க. ஸ்லீப்பர் கிளாஸ் பேசஞ்சர்ஸ், AC பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கான ஹால் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெடிக்கேட்டடாக லேடிஸ்க்கு வந்து வெயிட்டிங் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டைனிங் ரூம் இருக்குன்னு போர்டு போட்டுருந்தாங்க. இன்ஃபர்மேஷன் சென்டரில் கேட்டால் அது வந்து ரீமாடிஃபிகேஷன் ஒர்க் நடக்குது, அதாவது ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது போல். அதனால் அது அவைலபிளாக இல்லை. இதுதான் நாகர்கோவில் ஜங்ஷனோட ஸ்டேட்டஸு. நான் வந்து நாகர்கோவில் வந்தே பாரத் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே தாங்க ரூம் எடுத்துருந்தேன். எங்கன்னா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் வந்து தலவாய் ஸ்ட்ரீட்னு இருக்குது. அங்கே வந்து நமக்கு பட்ஜெட்லேருந்து ஹை எண்ட் வரைக்கும் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பட்ஜெட் ஓரியன்ட் ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். நீங்களும் அங்கே வந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஹோட்டல் இந்துன்னு இருக்கேன், அங்கே தாங்க ஸ்டே பண்ணினேன். 500 rupees கேட்டாங்க. அதாவது 500 rupees வந்து 24 hours 500. பட் 5 hours இருந்தாலும் 4 hours இருந்தாலும் 500 பே பண்ணி தான் ஆகணும். யூஸ் பண்ணிக்கோங்க. Your attention please. Train number 22667 Nagarkoil Coimbatore Superfast Express via Tirunelveli, Madurai, Dindigul, Erode will leave from Nagarkoil Junction, platform number 1 at 21 hours 55 minutes. சரி வாங்குங்க, நாஞ்சில்ல இருந்து கொங்கு வரையிலான ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். Train number 22667 Nagarkoil Coimbatore Superfast Express via
வள்ளியூர் ரீச் ஆயிருக்காங்க. ஸோ காற்று வந்து நல்லா சிலுன்னு அடிக்குதுங்க. நம்ம ட்ரெயினோட ஸ்டாப் வந்து பார்த்துடலாம். இந்த லைனில் போகிற எல்லா மேஜர் ஜங்ஷன் நிற்கும், ஒரு இம்பார்ட்டண்ட் ஹால்ட்டு நிற்கும். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஹால்ட்டு தான் வள்ளியூர். நமக்கு வள்ளியூர் விட்டால் அடுத்து திருநெல்வேலி ஜங்ஷன் அண்ட் வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன், கோவில்பட்டி, விருதுநகர் ஜங்ஷன், சாத்தூரை ஸ்கிப் பண்ணிடுவோம் அண்ட் மதுரை ஜங்ஷன், திண்டுக்கல், அங்கேருந்து லெஃப்ட் கட்டடிச்சு கரூர், ஈரோடு, திருப்பூர் அண்டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. காற்று செம்மையாக அடிக்குதுங்க. அல்வா, கடலை மிட்டாயெல்லாம் செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங் டைம்னால் வாங்கலாம், இப்போ தூங்க போகிற டைமு, ஸோ அதனால் எதுவும் வாங்கலை. சரியான க்ரௌடுங்க திருநெல்வேலி ஜங்ஷனில். ஏர்லியராகவே நம்ம வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கே க்ரௌடு பார்த்துருப்பீங்க, ஒரு ஹெவியான க்ரௌடு வந்து இந்த ட்ரெயின் வந்து போட் பண்ண ரெடியாக இருந்தாங்க. நாகர்கோவிலில் கூட அவ்வளோவா கூட்டம் இல்லைங்க, ஆனால் திருநெல்வேலியில் தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோனா, நான் வந்து தட்கலில் தாங்க போட்டேன். தட்கலில் போட்டனால என்னோட டிக்கெட் ஃபேர் வந்து 450 ரூபா ஆச்சு, ப்ளஸ் அடிஷனல் புக்கிங் சார்ஜஸ்லாம் வந்துச்சு. இந்த ட்ரெயின் நான் ஃபுட்டு பற்றி சொல்லிடுறேங்க. நமக்கு கேட்ரிங் இருக்குது, பட் எங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷனில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது. பெட்டர் வந்து நாகர்கோவிலில் ஏறுறப்ப வந்து சாப்பிட்டு ஏறிட்டு சமத்தாக இங்கே தூங்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏறின வரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே உள்ள எதுவும் செல் பண்ணல. அந்த அல்வா கடலை மிட்டாய் தவிர வேறு எதுவுமே செல் பண்ணல, ஈவன் தண்ணி பாட்டில் எதுவுமே செல் பண்ணல. ஸோ இதெல்லாம் நீங்கள் மேக் ஷூர் பண்ணிவிட்டு, அதாவது என்ஷூர் பண்ணிவிட்டு கரெக்டாக வாங்கிக்கிங்க. ஏன்னா ட்ரெயின் ஏறக்கு முன்னாடி தண்ணி பாட்டில் வாங்கிடுங்க. ஒரு ட்ரெயின் இதில் அதை பார்த்துக்குங்க. வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் ரீச் ஆகி டிபார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கோம். இந்த ஜங்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தூத்துக்குடியிலேருந்து ஒரு கனெக்டிங் ட்ரெயின் வந்து கொடுக்குறாங்க. நம்ம உள்ளே வரும்போது ஒரு ட்ரெயின் நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த ட்ரெயின் தான் அது. தூத்துக்குடியில் வந்து 10:35 கிளம்பி இங்கே 11:15 வரும். தென் இங்கே ஒரு 25 மினிட்ஸ் நம்ம இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்து இந்த ட்ரெயின் நம்ம போட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்டிங் ட்ரெயினாக வந்து கொடுக்குறாங்க. மீதியாக இருக்குது ஆள் அளவு மட்டும்.
இந்த ட்ரெயினோட கரண்ட் புக்கிங் பற்றி பார்க்கலாங்க. நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீப்பர்லேயும் அவைலபிள் இல்லை, தேர்ட் ஏசியும் அவைலபிள், செகண்ட் ஏசியில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டிமாண்டிங் ட்ரெயினாக இது இருக்குது. மற்ற ட்ரெயினுமே இருக்குது, நைட் டைம் ட்ரெயினாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேயே சுற்றி வருது. இது நைட் டைமில் நம்ம தமிழ்நாட்டு வழியாக வர ட்ரெயின் இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான். இன்னொரு ட்ரெயினும் இருக்குது, அது வந்து என்னென்னா தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டு பொள்ளாச்சி வழியாக போயிடும். இந்த ட்ரெயின் தான் பார்த்திங்கன்னா கரூர் ஈரோடு வழியாக போகிற ட்ரெயின். செம்ம தூக்கங்க. கோவில்பட்டி தாண்டதுமே சாத்தூர் ஸ்கிப் எடுத்துகிட்டு அப்படியே படுத்துருந்தேன். விருதுநர் ஸ்லோகனுக்கு அப்புறம் தான் எழுந்திரிச்சேன். இந்த விருதுநர் இந்த ட்ரெயின் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2008 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நான் 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன். விருதுநரில் தான் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தேன்.
ध्यान दें गाड़ी संख्या 2266 மதுரை வந்ததுமே பார்த்தீங்கன்னா சூடாக ஒரு பாதாம் பால் வாங்கினேங்க. இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் இருக்குது, அது பக்கத்தில் இந்த ஆவின் பார்லர் இருக்கும். எப்போ மதுரை வந்தாலும் சரின்னா இந்த பாதாம் பால் வாங்கிடுவேன், என்னோடய ஃபேவரைட். இதுதான் ஐஆர்சிடிசி எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சு, அதுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவின், அங்கே தான் பார்த்தீங்கன்னா பாதாம் பால் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. சரி எஸ்என்பி வைகை மின்னொளி. நேரங்கள் கழித்து இன்டர்சிட்டி வெயிட் பண்ணுறாங்க போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அங்கே நான் மதுரை வைகை பிரிட்ஜை தாண்டினதுக்கப்புறம் தூங்கினவங்க தாங்க, செம்ம தூக்கம், எந்திக்கவே முடியல. திண்டுக்கல் எந்திக்கலான்னு நாங்கள் பார்த்தேன், பட் அவ்வளோ சொருகிருச்சு தூக்கம். அப்புறம் கரெக்டாக திருப்பூர் வந்ததுக்கப்புறம் வச்சுக்க ஒரு 4 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேங்க. ஸோ இந்த திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் ஹெவி க்ரௌடுங்க. சூரிய வெளிச்சம் பாருங்களேன், இந்த பிளாட்ஃபார்ம் பின்னால் சூரிய வெளிச்சம் பார்க்குறது சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த க்ரௌடில் எந்த டைம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ மார்னிங் வந்து நமக்கு திருப்பதி இன்டர்சிட்டி வருது, அப்புறம் சென்னை இன்டர்சிட்டி வருது, அதுக்கப்புறம் மயிலாடுதுறை ஜன்சதாப்தி வருது. அதுக்கு ஏறக்கு அதுக்கு போட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ கூட்டம் இருக்காங்க போல். சன்ரைஸ் சூப்பராக இருக்குல்ல அந்த வியூவு.
இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பற்றி பார்க்கலாங்க. இந்த ட்ரெயின் ஏகப்பட்ட ட்ரெயின் கூட வந்து ரேக் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. கொல்லம் நாகர்கோவில் பேசஞ்சராக வரும், அப்புறம் நாகர்கோவில் கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக ஆகும், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பேசஞ்சராகவும் ஆக்ட் ஆகும். அகைன் பார்த்தீங்கன்னா செம்பொலி எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் கொடுத்துருக்கு. எல்லா ட்ரெயினுமே இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது கர்வில் பார்க்க. சென்னை இன்டர்சிட்டி டே டைம் எக்ஸ்பிரஸ். 10 மினிட்ஸ் கூட நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோங்க. முன்னாடியே வந்துட்டோம், பிளாட்ஃபார்ம் கிடைக்காதனால வெளியே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட பிரதர். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் சர்வீஸாக, இவர் வந்து டே சர்வீஸு. இப்போ கோயம்புத்தூரில் வந்து காலையில் ஒரு 7:45 8 மணிக்கிட்ட கிளம்பும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரெயினில் வந்து ஒரு சில மெமரிஸ் இருக்குங்க. எனக்கு இந்த ட்ரெயினில் என்ன மெமரிஸ்னால், நான் 2017 18 வந்து வேலை தேடி கோயம்புத்தூருக்கு வந்தேன். அப்போ வந்து இந்த ட்ரெயினை தான் யூஸ் பண்ணேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெயினில் வந்தேன். இதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரெயினோட எதுவும் மெமரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாஞ்சில் தேசத்திலிருந்து கொங்கு தேசம் வரையிலான நமது பயணம் இனிதே முடிவடைகிறதுங்க. நம்ம ஜேர்னியோட எண்டுக்கு வந்தாச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காலையில் கிராசிங்ஸில் எடுத்துருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு vlogல் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ். டடா.